Hello guys, welcome back to CSS series. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CSS அனிமேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம CSS ட்ரான்ஸ்லேஷனை பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நம்ம CSS வந்து நம்மளுக்கு ஒரு பவர் துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸும் இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாமல் நம்ம ஒரு எலிமெண்ட்டை வந்து அனிமேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அனிமேட் பண்ண முடியும்னா சிஎஸ்எஸ் அனிமேஷனுங்கிற ப்ராப்பர்ட்டினால முடியும். ஸோ இந்த சிஎஸ்எஸ் அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கீ ஃப்ரேம்ஸ் வச்சு ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நீட்டாக ஒரு க்ளீனான எக்ஸாம்பிளாக வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு பேசிக் அனிமேஷன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து லைக் எப்படி வந்து கீ ஃப்ரேம்ஸில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட HTML வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவ் கொடுத்துருக்கேன். அந்த டிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்டர் செட் பண்ணிக்கிற ஹைலைட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவ்வை வந்து ஒவ்வொரு கீ ஃப்ரேம்லேயும் நம்ம அதோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அனிமேஷன் நேம். ஸோ இந்த அனிமேஷன் நேம் எதுக்குன்னா கீ ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணுறதுக்காக இந்த அனிமேஷன் நேம்ன்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் இங்கே வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகே ஃபைன். ஆஸ் சூன் அஸ் நான் இங்கே அனிமேஷன் நேம் கொடுத்த வரது பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. பிகாஸ் நம்ம ஒன்றி கீ ஃப்ரேம் ஃபங்க்ஷனை ஒன்றி நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கீ ஃப்ரேம் ஃபங்க்ஷன் எப்படி இன்வோக் பண்ணுறது, அதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கீ ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அட்டுங்கிற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். அதை கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த அட்டுக்கும் கீ ஃப்ரேமுக்கு எந்த ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. இதுதான் சின்டெக்ஸ். ஆஸ் சூன் அஸ் இந்த கீ ஃப்ரேம் கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அனிமேஷன் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிமேஷன் நேம் மேலே என்ன தந்திருக்கணும், எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ ஆஸ் சூன் அஸ் கொடுத்த வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆஸ் சூன் லைக் ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சின்டெக்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து ஒவ்வொரு கீ ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த கீ ஃப்ரேம் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கீவேர்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் இங்கே. ஃப்ரம் டு. ஸோ இதுதான் ரெண்டு கீவேர்டு. ஸோ எங்கேருந்து எது வரைக்கும் எனக்கு போகணும், எந்த கலரில் ஆரம்பித்து எந்த கலரில் எனக்கு முடியணும். ஸோ அதுதான் வந்து பேசிக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கீ ஃப்ரேம்ஸ் பர்சன்டேஜ் வச்சு எப்படி வந்து ஒவ்வொரு கீ ஃப்ரேமாக வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டைல் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இங்கே அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரம் டு டூ இந்த ரெண்டு கீவேர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். இந்த ஃப்ரம்ங்கிறது என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ 2 வந்து எண்டிங் பாயிண்ட். இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லோன்னு வைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இனிஷியலாக நான் இங்கே ரெட்டுன்னு கொடுத்துட்றேன். ஸோ தட் ரெட் இனிஷியல் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஆஸ் சூன் அஸ் நான் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. அதாவது பேக்ரவுண்ட் கலர் ரெட்லேருந்து எல்லோவுக்கு போகவும் இல்லை. ஸோ இது எதனாலனா ஆக்சுவலாக வந்து இது டக்குன்னு நடக்கிறதுனால நம்மளுக்கு அதை கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ இதுக்காக நம்ம ஒரு டியூரேஷன் வைக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா அனிமேஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்னென்னா இந்த கீ ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டியூரேஷனில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் 4 செகண்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ 4 செகண்ட்ஸ் அப்படின்னு வச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிலேருந்து எல்லோக்கு சேஞ்ச் ஆச்சு 4 செகண்ட்ஸில். இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்லேருந்து எல்லோக்கு சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சாக போயிட்டு ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லோக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனிமேஷன் டியூரேஷன் வந்து வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் அனிமேஷன்ஸு நம்ம ஃப்ரம்மும் டூவும் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதே வந்து கீ ஃப்ரேம்ஸ் வச்சு நம்ம வந்து பர்சன்டேஜ் வச்சு நம்மளால் ஒவ்வொரு கீ ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்டில் செட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரம்க்கு பதிலாக நான் இங்கே 0% கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே 2க்கு பதிலாக நான் இங்கே 25% கொடுக்குறேன். அண்ட் தென் 25% நெக்ஸ்ட்டு 50% வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கீ ஃப்ரேம்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். இதுக்கு லிமிட்டே கிடையாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூன்னு வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 100% வைக்கிறேன். ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீன்னு வைக்கிறேன். ஸோ ஆஸ் சூன் அஸ் அனிமேஷன் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 செகண்ட்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இனிஷியலாக ரெட்டில் இருந்து ஆரம்பித்து எல்லோ
அப்புறம் ப்ளூ க்ரீனுக்கு ட்ராவல் ஆகும். எவ்வளோ டியூரேஷன்னா 4 செகண்ட்ஸ் டியூரேஷனில் எனக்கு இது நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அக்யூரேட்டாக கொடுக்கணும்னு தேவையில்ல. நீங்கள் 10%, 15%, அதுக்கப்புறம் 16 அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும். ஒவ்வொரு பர்சன்டேஜுக்குமே நம்மளால் ஒரு அனிமேஷனை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ், அதாவது பர்சன்டேஜ் வச்சு நம்ம பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவ்வோட பொசிஷன் நம்ம வந்து ஒவ்வொரு கீ ஃப்ரேமுக்குமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேரண்ட் இது இருக்கு இல்லையா, இந்த டிவ்வை வந்து நான் வந்து பொசிஷன் வந்து ரிலேட்டிவ்னு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் பொசிஷன் அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 0%, 25%, 50% தந்திருக்கிறேன். இங்கே நான் வந்து திருப்பி நான் 75% ஆட் பண்ணுறேன். 75%. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்னு வைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட்டுன்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சின்டெக்ஸில் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிலேட்டிவ்னு வச்சுருக்கிறேன். ஸோ ரிலேட்டிவ் வச்சா நம்ம டாப்பு, லெஃப்ட்டு, ரைட், பாட்டம் இது எல்லாத்தையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிவ் இருக்கு இல்லையா, இந்த டிவ் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரைட் மூவ் ஆகும், அதுக்கப்புறம் பாட்டம் மூவ் ஆகும், அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, அப்புறம் டாப். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம் இப்போ இங்கே. ஸோ இங்கே 0%ல் வந்து இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 0வாக இருக்கணும். ஓகே, ஸோ இது இனிஷியல் பாயிண்ட். அதனால் லெஃப்ட்டு டாப் வந்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ரைட்டில் மூவ் ஆகணும் இல்லையா. ஸோ அதாவது நான் இங்கே வந்து லெஃப்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ லெஃப்ட் 200 பிக்சல்ஸ், அதாவது லெஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 200 பிக்சல்ஸ் மூவ் ஆகிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 0வில் தான் இருக்கணும். ஸோ ஆஸ் சூன் அஸ் நான் இங்கே கோடு சேஞ்ச் பண்ண உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு 50%ல் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு பாட்டமில் வரணும். ஸோ அதனால் எனக்கு லெஃப்ட்டு 200 பிக்சல் தான் இருக்கணும். ஏன்னா வந்து லெஃப்ட் மூவ் ஆகக்கூடாது, அதனால் 200 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டாப் கீழே இறங்கணும் எனக்கு. ஸோ அதனால் டாப்லேருந்து நான் 200 பிக்சல்ஸ் கீழே வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 75%ல் என்ன பண்ணணும்னா எனக்கு லெஃப்ட்டு 0வில் இருக்கணும். அதுக்கப்புறம் டாப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 200 பிக்சல்ஸில் இருக்கணும். ஃபைன். இப்போ டவுன் வருது, நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு போகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இனிஷியல் ஸ்டேஜுக்கு வரணும் இல்லையா, அதனால் நம்ம வந்து லெஃப்ட்டு 0 பிக்சல் 0ன்னு கொடுக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் டாப் 0. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிமேஷன் ரெடி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் இப்போ திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூவ் ஆகிட்டு திருப்பி இங்கே மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே இனிஷியலாக வந்துடும். ஸோ இது மூவ்மெண்ட்டு மட்டும் இல்லை, நம்மளுக்கு கலரும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ, ப்ளூ, அதுக்கப்புறம் க்ரீன், அதுக்கப்புறம் திருப்பியும் ரெட்டுக்கே வந்துடும். ஸோ ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாட்டி தான் நடக்குது. இதே எனக்கு வந்து நிறைய ஐட்ரேஷனில் நடக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3ன்னு கொடுக்கலாம். ஸோ 3ன்னு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரிஃப்ரெஷ் திருப்பி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், திருப்பியும் செகண்ட் ஐட்ரேஷன் போகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஐட்ரேஷன், ஏன்னா நான் 3 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 வரைக்கும் வந்துட்டு எனக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு இது வந்து இன்ஃபினிட்டி டைம் நடந்துகிட்டே இருக்கணும். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக இன்ஃபினைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ இது இன்ஃபினிட்டி டைம் நம்மளுக்கு வந்து இந்த டிவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்எஸ் அனிமேஷன்ஸ்லாம் வந்து எங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோடிங் அனிமேஷன், அதாவது நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்துட்டோம் நம்மளுக்கு லோடிங் வந்து காமிச்சிட்டே இருக்கும் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட் டைம் நம்மளுக்கு லோட் ஆகிட்டே இருக்கும் அதோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம சிஎஸ்எஸ் அனிமேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய யூஐ வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி லைக் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது அது பட்டர் ஸ்மூத்தாக நம்மளுக்கு அப்படியே வந்து மேலே பாப்அப் ஆகும். அப்புறம் பாப்அப் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக நம்மளுக்கு வந்து பாப்அப் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ் அனிமேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் புதுசாக நம்ம வந்து கற்றுக்கலாம்.